வாழ்க்கையில் நல்லவரவே இருக்கிறார். எத்தனையோ தீமையிலிருந்து நம்மளை பாதுகாத்த தேவன், எத்தனையோ நாச மோசங்களிலிருந்து நம்மளை தப்பி வைத்து நடத்தின தேவன் நம்மளோடு தான் இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறி போகும், ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மாறாத தேவனாக இருக்கிறார். எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த இக்கட்டான நேரம் வந்தாலும் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய சூழ்நிலைகளாக மாறி போகிறத நம்ம பார்க்கலாம். நம் கண்களை மூடி தேவன் நம்மளோடு பேசும்படி, பேசுகிறது என்னென்னு தெரியாத இருக்கிறபடியால் கர்த்தருடைய ஆவியானவரே பேசுவார்ன்ற வசனத்தின்படி இன்றைக்கு ஆவியானவர் கடந்து வந்து பேசணும். மாம்சமான வார்த்தைகள் நாங்கள் கேட்க வரலப்பா, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் தெய்வம் நீர் கடந்து வந்து உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட வேண்டாமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. மாம்சமான வார்த்தைகள் சிலுவையில் அறியப்படட்டும். எங்கள் தகப்பில் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என்னை தரமட்டமாக தாழ்த்துக்கிறோம், என் நாவை பொறுப்படுத்திக் எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகர் மீட்பர் ஜெபிக்கையில் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு காலங்கள் மாறினாலும் பரவாயில்ல, சூழ்நிலைகள் மாறினாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மாறாத தேவனாக இருக்கிறார். மனிதர் நம்மை விட்டு தூர விலகி போகலாம், நம்ம நேசித்த நபர்கள் நம்மளை குத்தி குத்தி பேசலாம், ஒருவேளை நம்மளை தள்ளிவிட்டு நீ வேண்டாம் என்று சொல்லி நம்ம ஒதுக்கப்பட்ட நிலைமையில கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தேடி வந்து நான் தான் உனக்கு துணை என்று சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகார் அப்படித்தான் தன் கணவர்னால தள்ளப்பட்ட சூழ்நிலையில் தன் பிள்ளை எடுத்துக்கொண்டு வனாந்தரமான வாழ்க்கை, அவள் நடக்கும்போது வனாந்தரமாக இருக்கிறது. தன் கணவர்னால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, என்னை காப்பாற்ற ஒருவருமே இல்லை என்று சொல்லி அவள் கலங்கி நிற்கிற வேலையிலே அந்த பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் கடந்து வந்து, ஆகாரே எதற்காக அழுது கொண்டு இருக்கிறாய், எதற்காக அழுது கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லும்போது, என் பிள்ளை மறுத்து போகிறானே, காப்பாற்ற என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே, தண்ணிக்காக கதறுகிறானே, என் பிள்ளை மறித்து போகிறதுனால பார்க்க முடியல என்று சொல்லி தூர கதறுகிற வேலையில் கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார். பக்கத்திலேயே நீரூற்றி இருந்தது. ஆகார் இது மூலத்தான் ரெண்டு தரம் தன்னுடைய கணவரை விட்டு ஒரு தரம் ஓடி வருகிறதை பார்க்கிறோம். அப்போ தான் ஏசப்பா சொல்லுகிறார், உன் நாச்சார் அண்டையிலே நீ அடங்கி இரு, ஏற்ற காலம் வரும்போது நான் உன்னை உயர்த்துவேன், ஏற்ற காலம் வரும்போது நான் உன்னை உயர்த்துவேன். அந்த உயர்வுக்காக காத்து கொண்டு இருந்தார். நெருக்கம் இருக்குதா, பாடு இருக்கிறதா? வசனம் சங்கீதம் அழகாக 27 நம்ம வாசித்தோம். அந்த 27 சங்கீதம் லாஸ்ட்டில் பார்க்கும்போது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார், திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு, அவர் தான் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். அந்த வார்த்தைக்காக ஆகார் காத்து கொண்டு இருந்தார். நான் வனாந்தரத்தில் தவித்து கொண்டு இருக்கிற வேளையில் இந்த கர்த்தரனை கண்டு என் இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டு என் வேதனைகளை புரிந்து கொண்டு சொன்னாரே, உன் நாச்சர் அண்டிலே நீ அடங்கிரு, ஏற்ற காலம் வரும்போது நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அந்த வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தார். அந்த வார்த்தைக்காக காத்து கொண்டிருந்தால் தேவ சமூகத்தில் நீயும் நானும் காத்திருக்கிற வேளையிலே உன் இருதயத்தை அவர் சிறப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உன்னை அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இது என் மெசேஜே அல்ல. தேவன் உங்களை தீர்க்கதரிசனமான வார்த்தைகளால் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீ இந்த கர்த்தருக்காக நீ காத்திருக்கும் போது மனிதனால் தள்ளப்பட்ட நிலைமை தான். ஆனால் தேவ வசனம் கடந்து, தேவ வார்த்தை கடந்து வருகிறது. ஆகவே நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? தெரியல, எனக்கு வழி தெரியல, நான் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் வழியை உண்டாக்குகிறார். போ, அந்த உபத்திரன் குகையில தான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதே குகையில நீ அங்கேயே அடங்கியிரு. ஏற்ற வேலை வரும்போது நான் உயர்த்துவேன், உன் சந்ததியை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் ஆகாருக்கு.
அதே போல தான் தேவன் இன்றைக்கு யாரோடு பேசுகிறார் எனக்கு தெரியவில்லை. அதே வாக்குத்தத்தம் உனக்கு கொடுக்கிறார். இந்த கர்த்தருக்காக நீ காத்திருக்கும் போது மனிதனுடைய வார்த்தைகளை கண்டு நீ ஏமாந்து போனாய். மனிதனுடைய ஆசையான அந்த எப்படின்னா அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு நீ ஏமாந்து இன்றைக்கு கூனி குறுகி போய் வந்திருக்கிறாய் அல்லவா? இந்த சத்தத்தை கேட்கிற என் மகளே, தேவ சத்தத்துக்கு நீ செவி சாய்க்கும் போது உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். எந்த மனிதரால் நீ தள்ளப்பட்டாயோ, எந்த மனிதனால் நீ அவமானப்பட்டாயோ, எந்த மனிதனால் நிந்தப்பட்டு கண்ணீரோடு கடந்து வந்தாயோ, என் வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி நீ கலக்கத்தோடு வந்தாயோ, அதே மனிதருக்கு முன்பதாக ஒரு வாசல் திறக்கப்பட்டு உன் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி அவங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இதோ நான் ஏமாந்து போய்விட்டேன் என்று சொல்லி அவங்க வெட்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை மாற்றுவார். இந்த கர்த்தரை நீ சார்ந்து வாழ்ந்திருது. இந்த கர்த்தரை நீ பிடித்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன் நெருக்கங்கள் மாறும். மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு தான் நீங்க காத்திருக்கணும். அவர் தான் உங்களுடைய இருதயத்தை சிறப்படுது. எந்த மனிதனும் அல்ல, நீ நம்பின மனிதன் அல்ல, நீ நம்பி போன மனிதர்கள் அல்ல, உன் குடும்பத்தார் அல்ல. கர்த்தர் தான் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். கர்த்தர் தான் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். 2 தரம் கர்த்தருடைய வார்த்தை உச்சரிக்கப்படுதுனாக்கா அது ஆணித்தரமான வார்த்தை. கடைசியா முடிகிறது கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. எந்தெந்த மனிதருக்கு காத்து காத்து தானே நீங்க வீணாய் போனீங்க. இந்த வாழ்க்கை இவங்க வந்து நம்மளை இணைச்சிடுவாங்களா? இவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்களா? இந்த குடும்பம் இப்படியா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இவங்க தூக்கி எடுத்துருவாங்களா? இல்லை இல்லை இல்லை. ஆகாரே போ, காத்துரு, நாச்சாரி அண்டிலே காத்து கொண்டிரு. ஏற்ற வேலை நான் உன்னை உயர்த்துவேன், ஏற்ற வேலை நான் உன்னை உயர்த்துவேன். வானம் பூமி ஒழிந்தாலும் என் வாயின் வார்த்தை ஒழிவதில்லை, என் வாயின் வார்த்தை ஒழிவதில்லை. உன்னை கரம் பிடித்த தேவன் உன்னை கரை சேர்த்திடுவார். உன்னை கரை பிடித்த தேவன் உன்னை கரை சேர்த்திடுவார். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நடக்க முடியலையே பரவாயில்ல, இந்த சூழ்நிலையை என்ன அமைத்து போட்டுருமா பரவாயில்ல, உன்னை கரம் பிடித்த தேவன் உங்களை கரை சேர்த்த சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களால் முடியாதுங்க. உங்களை கரம் பிடித்த தேவனால் எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். இல்லாதவர்கள் இருப்பது போல அழைக்கிற தேவன், நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய தேவன் சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார். காலத்தை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, சமயத்தை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. காலத்தை மாற்றி போடுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். எப்படி நான் என் குடும்பத்தை ரன் பண்ணுவேன், என் குடும்ப காரியத்தை நான் எப்படி நான் சீர்படுத்துவேன், குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக நீ எதுக்காக ஜோமனாலும் பரவாயில்ல, இதை கண்டு நீ சோர்ந்து போகாதே, இதை கண்டு நீ ஏமாந்து போகாதே. இது மாற்றி போடும்படி நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த சூழ்நிலையை மாற்றி போடும்படி நான் கடந்து வந்திருக்கிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10 நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10, 11 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு தேவைன்னா யாரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறோம்? யாரோ நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். நம்ம வாசனம் பாருங்க, இந்த 6 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ அவளை விசனப்படுத்தி கொண்டே இருந்தா. யார் கர்ப்பத்தை அடிச்சிருந்து? யார் கர்ப்பத்தை அடிச்சிருந்து? கர்த்தர் தான் அடிச்சிருக்கிறாரு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லா ஒன்று பாருங்க, உபத்திரம் வருதா நல்லது நல்லது. ஏன்னாக்கா இந்த உபத்திரத்துக்கு பின்னால் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமே காத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் தான் கர்ப்பத்தை அடிச்சிருந்தார். சகாலத்தின் நிமித்தமாய் அவளை விசனப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க, அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. உனக்கு ஒரு பிள்ளை பாக்கியமே இல்லை, மல்லடி எப்படி யோசித்து பாருங்க. அவள் எப்போமா பாரு, 7ஆம் வசனம் பாருங்க. அவளை வாசிங்க. ம் 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 ம்
மனம் அடியும்படி எப்பவுமே இப்படிதான். ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் இப்படிதான் துக்கம். எப்பவுமே மனம் அடியும்படி செய்து கொண்டே இருக்கிறாளா. அவள் சாப்பிட கூட துக்கத்து கொண்டே அழுது கொண்டே இருக்க. அது கீழ்கிற வசனம் வாசிங்க. எல்கானா பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாத இருக்கிறாய், ஏன் சஞ்சனைப்படுகிறாய்? அதிகம் அல்லவா? யார் பார் இப்படிதான் ஆறுதல் படுத்துகிறாரு. 10 குமாரனை பார்க்கிறோம், நான் உனக்கு அதிகம் தானே. ஆனாலும் அவர் துக்கம் மாறவே இல்லை. எல்கானா என்ன பண்ணுறான்னாக்கா, இந்த எல்கானா கிட்ட போய் அண்ணல் கேட்குறா, எவ்வளோ பிரயாசப்படுகிறா. ஆனால் கர்ப்பத்தை யார் அடிச்சிருக்குது? கர்த்தர் தான் அடிச்சுக்கிறார். அவள் ஒன்று புரிஞ்சுக்கொண்டா, மனிதனை தேடி போனால் நம்மளுக்கு கிடைக்காது. என் துக்கம் மாறணும்னாக்கா நான் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவன் தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால். இது வரைக்கும் தன் புருஷனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இதுக்கு எதனா ஒரு காரியம் தீர்வு கிடைக்குமா? என்னுடைய வாழ்க்கையை மாறணும்னாக்கா, இந்த நிலைமை மாறணும்னாக்கா எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்று சொல்லி மனிதரை சார்ந்து வாழ்ந்து அவளுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கல. துக்கம்தான் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனை வேதனை தான் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவள் புரிஞ்சு கொண்டால் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவள் புரிஞ்சு கொண்டா, இந்த கர்த்தரை நான் நோக்கி பார்க்கும்போது என் முகம் பிரகாசிக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கடந்து போகிறது நம்ம பார்க்கிறோம். அவள் கர்த்தரை நோக்கி பார்த்தாள். இன்றைக்கு நீயும் நான் நம்ம யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இந்த கர்த்தரை நோக்கி பார்த்தாக்கா நம்ம சூழ்நிலை மாறிடும். அது போல பாருங்க, அவள் சொல்றா 11 வசனத்தை, சேனையின் கர்த்தாவே தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் நினைத்தறிலி. பாருங்க, கருத்துள்ள ஜெபம். உம் அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உயிரோடு இருக்க சகனாலும் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். யோசித்து பாருங்க, அவள் உயிரோடு இருக்கிறனால என்ன பண்றான்? கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்றேன்ப்பா, நான் ஒப்பு கொடுத்துட்றேன். எனக்கு என்ன பண்ணு, இந்த சிறுமை மாறணும், இந்த அவல நிலைமை மாறணும். இது ஒரு தீர்மானம். நம்ம எதுக்கோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த ஜெபம் மாறல? இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிறுப்பு மாறல. ஒரு அர்ப்பணிப்புங்க. இவள் கருத்தால் ஜெபம் பண்ணுகிறான். எனக்கு ஒரு ஆண் பிள்ளை, ஏன் பெண் பிள்ளை கேட்குறேன்? எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாக்கா நான் எனக்கு எத்தனை குத்துட்றேன்ப்பா. இல்லை, எனக்கு நீங்கள் ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கணும். நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தாக்கா அது உமக்கே நான் கொடுத்துட்றேன்ப்பா, அதில் உமக்கே கொடுத்துறேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு. இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகள் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வேதிகளுக்காக, நம்ம பிரச்சனைகளுக்காக, நம்ம நெருக்கங்களுக்காக எதுக்கோ நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏன் ஜெபம் கேட்கப்படலைனாக்கா நம்ம ஜெபத்தில் விசுவாசம் இல்லை. ஒருவன் ஜெபத்தில் எதை கேட்டுக்கொண்டானோ அதை பெற்றுக்கொண்டே என்று சொல்லி விசுவாசிக்கணும், நம்பணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ கேட்கிற ஜெபம் யாரிடத்துல கேட்கிறாய்? வானாதி வானங்களின் படைத்த அண்ட சராசத்தை படைத்த தேவனிடத்தில் கேட்குற ஜெபம் பண்ணுகிற. எனக்கு இது கொடுங்க. யாரிடத்துல கேட்குறாங்க? இந்த அண்ணாலு கர்த்தரிடத்துல கேட்குறாங்க. இந்த பூமி படைத்த தேவனிடத்தில், உங்களை சிருஷ்டித்த தகப்பனிடத்துல தான் கேட்குறாங்க. நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா அதை நான் உமக்கே கொடுத்துறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். ஜெபம் இப்படியா வல்லமுள்ள ஒரு ஜெபமா இருக்கணும். ஏதோப்பா உக்காந்து ஏசப்பா என் பிள்ளை மாறணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இல்லை, உனக்குள்ள அந்த நம்பிக்கை வரணும். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். இதுதான் பொருத்தனை. இந்த ஜெபம் மாறணும். நீ அறைக்குள்ள ஊட்டி ஒரு அறைக்குள்ள போய் ஜெபம் பண்ணுகிறியா, வெளியே வரும்போது ஜெயத்தோடு தான் கடந்து வரணும். வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த 18வது வசனத்தை நம்ம அதே அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அப்போது அவள் அப்புறம் என்ன? அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவன் துக்கமாகவே இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நெருக்கம் தானுங்க. இந்த நெருக்கத்துக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் மாறல? நம்மளுக்குள்ள விசுவாசம் இல்லை, நமக்குள்ள நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஜெபத்தை கேட்குற ஒரு தேவன் இருக்கிறா, ஜெயத்தை தருகிற ஒரு தேவன் இருக்கிறா. உங்களுக்கு துக்க முகம் மாறணும்னாக்கா ஏசப்பா நோக்கி நீங்கள் பார்க்கணும். உன் நெருக்கம் மாறணும்னாக்கா நல்லா யோசித்து பாருங்க. இவள் ஜெபம் பண்ண போகிறா, ஒரே ஒரு ஜெபம் தாங்க, அந்த ஜெபம் அவர் வாழ்க்கையை மாற்றிச்சு. வசனம் அழகாக சொல்லுது. அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இல்லை. இந்நாள் வரைக்கும் அவன் சாப்பிடாத அழுது கொண்டே இருக்கிறா, துக்கமுகமாக இருக்கிறா, தன்னுடைய சக்காலத்து நிமித்தமாக துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறா, அழுது கொண்டே இருக்கிறா. கண்ணீர் அவள் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் தான். யோசித்து பாருங்க. அவள் நினைத்திருப்பா, என் வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருந்துருமா, நானும் எங்கெங்கோ போகிறேனே, எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேனே, யாரோ தேடி போய் கொண்டு இருக்கிறேனே, எல்லாம் மாறம்மா நினைக்கிறேன், இன்னும் மாறல. ஆனால் அவள் அன்று அறிந்து கொண்டாள், என் துக்கம் முகம் மாறனா என்னை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நான் பார்க்கணும். என்னை உண்டாக்கி கர்த்தரை நோக்கி நான் பார்க்கும்போது இந்த நிந்தை என்னை விட்டு நீங்கி போகிடும். வசனம் அழகாக சொல்லுகிறதுங்க. அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இல்லவே இல்லை. உன் ஜெபம் அப்படியா மாற வேண்டும் என்று கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் என் நெருக்கம் மாறணும்ப்பா, இப்படிலாம் ஜெபம் பண்ணா இல்லை, மாறணும்ப்பா என்று சொல்லி விசுவாசத்தோடு நீ ஜெபத்தில் எவை கேட்கிறா அதை பெற்றுக்கொண்டு நம்பு, விசுவாசி. ஆம் என்று சொல்லி வரும்போது உன் துக்கமுகம் மாறி தான் வெளியே வரணும். உன் துக்கமுகம் மாறி வெளியே வரும்போது உன் நெருக்கம் மாறி அப்போ விசுவாசிக்கும் போது தேவ மகிமை வெளிப்படுகிறதை பார்ப்பாய். அவள் சொன்னது போல என்ன பண்ணுறா? கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பிள்ளையை கொண்டு விடுகிறார். இது தாங்க தேவன் செய்கிற காரியம். இன்றைக்கு நம்ம ஜெபம் எப்படி இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். என் மனைவி மாறணும், என் தாய் தகப்பன் மாறணும். ஏன் இன்னும் மாறலைனாக்கா நம்மளுக்கு யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறோன்னு தெரியாத ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்ம நோக்கி ஜெபம் பண்ணுகிற தேவன் எப்படியாப்பட்ட தெரியாத நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவள் சொல்லுகிறது, அவள் சொல்கிறா பாருங்க, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கர்த்தரை நோக்கி மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சோர்ந்து போயிட்டான். 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் ஆஸ்தி எல்லாம் செலவழித்து வைத்தியர் நிமித்தமாய் அவளுக்கு கஷ்டம் உண்டானது. அவள் துக்கப்பட்டு அவள் ஒரு தீர்மானம் பண்ணுகிறாள், இந்த ஏசப்பாவை தொட்டா, இந்த வஸ்திரம் தொட்டாலாம் எனக்கு சுகமாகுமா? இந்த கர்த்தரை நோக்கி அவள் திரும்ப அவளை ஒப்பு கொடுத்தாள். கர்த்தரை பார்க்க ஒப்பு கொடுக்கும்போது அவள் விசுவாசம் அதன்படியே கர்த்தர் செய்து முடித்தாள். 12 வருஷங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எல்லாரும் வைத்தியனாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை தான். பணமெல்லாம் செலவழிஞ்சு போனது. அந்த சரீரம் யோசித்து பாருங்க, அந்த சரீரம் அவ்வளோ எப்படின்னாக்கா ஒரு பழம் நம்ம அமுத்தினே எதனாவும் அது அப்படியே அழுகி போகிற நிலைமையில் அவ்வளோ கொலான்னு ஆகிடும். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. வைத்தியர் நிமித்தமாக அவள் கஷ்டப்பட்டாள். ஒரு நாள் ஏசப்பா அந்த வழியாக வருகிறதை அவள் கேள்விப்பட்டு அவர் வஸ்திரம் தொட்டால் சுகமாகும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்க்கும்படி தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்த ஆரம்பித்தான். இந்த பிரச்சனை மாறும், இந்த ஏசப்பா பார்க்கும்போது பிரச்சனை மாறும், அந்த வஸ்திரம் தொடும்போது இந்த பிரச்சனை மாறும் என்று சொல்லி விசுவாசத்தோடு போய் அந்த வஸ்திரம் தொடும் மாத்திரத்தில் அவருடைய உதிரம் நின்று போனது வேதம் சொல்லுகிறது. இப்படியாப்பட்ட ஜெபம் தான் நம்முடைய ஜெபமாய் மாறணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு எத்தனையோ ஆண்டு நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏன் மாறல? நம்ம யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரில. நம்ம யாரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறேன்னு நம்ம இன்னைக்கு தெரில. புரிஞ்சுச்சிங்களா? கர்த்தர் எப்படியாப்பட்டவர்? ஜெபத்தை கேட்குற தேவன். அதுதான் அப்பப்போ நான் சொல்லுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் அப்பப்போ அந்த பஸ்ஸில் அப்பப்போ நான் நோட் பண்ணுவேன். கர்த்தர் பாருங்க அழகாக சொல்லுகிறார். லாசரு மரித்து போன நிலைமை தான், அவளை தான் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை தான். 11ஆம் அதிகாரம் 41 நம்ம வாசிக்கலாம். அப்போது யோவான் 40 போதுங்க. புரிஞ்சிங்களா? என்ன சொல்கிற ஏசப்பா யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு? பிதாவே நீர் எனக்கு
செவி கொடுக்கிறபடியால் உமக்கு சோத்திரும். நீ செவி கொடுத்தபடியால் உமக்கு சோத்திரும். ஆனாலும் நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு எத்தனோ ஜபம் கேட்கப்படல. ஆமாம் தானேங்க? எத்தனோ ஜபங்கள் இன்னும் கேட்கப்படாத இருக்குது. நம்ம ஜபங்கள் அப்படியே லேசாக இந்த எப்படின்னா கூட்ஸ் ட்ரெயின் இது பார்த்தீங்களா, அப்படியே ஸ்லோவாக போகுது பார்த்தீங்களா? அது போல தான் எனக்கு அந்த வேதம் சொல்லுகிறது, உன் ஜபம் ஒரு நொடி பொழுது எல்லாத்தையும் மாற்றி போடுகிற ஜபமாய் மாறணும். ஒரே ஒரு ஜபம் தான். நீ யாரை நோக்கி ஜபம் பண்ணணும்? இவர் ஜபம் பண்ணுறாரு, பிதாவே, ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறாரு பாரு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். ஃபஸ்ட்டு யாரை மென்ஷன் பண்ணுறார்? பிதாவே. பிதாவை மென்ஷன் பண்ணுகிறார். நான் அறிஞ்சிக்கிறேன்ப்பா, என் ஜெபத்தை எப்போது கேட்குறேன் என்று அறிஞ்சிக்கிறேன். நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? ஏதோ எல்லாம் போல தேவன் நம்முடைய தேவன் அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். உன்னுடைய முழங்கால் நீ முடுக்கி நீ ஜெபம் பண்ணும் போது அது எப்படியாப்பட்ட மலையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மலையை பனி போல மாற்றி உன் கண்களுக்கு முன்பதாக இல்லாதபடி மாற்றுகிற தேவன் தான் உன்னுடைய தேவன். நீ ஆராதிக்கிற தேவன், நீ நோக்கி கூப்பிடுகிற தேவன் எப்படியாப்பட்ட தேவன்? மலை போல இருக்கிற பிரச்சனைகளை இருந்தாலும் பரவாயில்ல, அது தவிடுபடி ஆக்கி போடுகிற தேவனை தான் நீங்க ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க முன்பதாக செங்கடல் இருக்கிறதா? இந்த பிரச்சனைகளை நீ சோர்ந்து போகாத. இந்த செங்கடலே இரண்டாய் பிளக்கிற தேவனை தான் நீங்க ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. உன்னுடைய கரங்களை உயர்த்தி இந்த தேவனை நோக்கி நீங்க பார்க்கும்போது அவ்வளோதான், இந்த வாழ்க்கையின் படைகளை நான் கடக்க முடியாது, தடை காணப்பட்டதாப்பா, செங்கடல் இருக்குதாப்பா, மலை போல இருக்குதாப்பா, முடியாதாப்பா. இல்லை, மலை போல பிரச்சனை இருந்தாலும் அது பனி போல மாற்றுகிற தவிடு போல ஆக்கி போடுகிற தேவனை நீ ஆராதித்து கொண்டு இருக்கிறாய். இந்த தேவனை நோக்கி நீ கூப்பிடும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது, இந்த மலை உன் கண்களுக்கு முன்பதாக இருக்காது, இந்த செங்கடல் உன் கண்களுக்கு முன்பதாக இருக்காது, இந்த எரிகோ உங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்காது. யோர்தான் வெள்ளம் போல அறுப்பு மிகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்காது. ஏன்னா உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஜெயித்து தருகிற தேவனா இருக்கிறார். அப்பப்போ நான் மென்ஷன் பண்ணுவேன், உங்களுடைய ஜெபம் ஜீவனுள்ள ஜெபனா மாறணும். இந்த ஜெபம் ஜீவனுள்ள ஜெபமாய் மாறணும். செத்து போன ஜெபம் எல்லாம் கர்த்தருக்கு, ஏன்னா செத்து போன ஜெபம் நம்ம தேவன் செத்து போய் இருக்கிறாரா? ஜீவனோடு இருக்கிறார். சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். உனக்குள்ள விசுவாசம் நம்பிக்கை வரணும். உன் அறைக்குள்ள போய் நீ ஜெபம் பண்ணியா, வெளியே வரும்போது ஜெயத்தோடு தான் வரணும். நான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையோடு தான் வரணும். அவள் தொட்டால் எனக்கு அற்புதம் நடக்க என்று சொல்லி போய் தொட்டால், கர்த்தர பக்கமா திரும்பினால் தொட்டம் பாத்திரத்தில் அற்புதம். அண்ணால் போய் ஜெபம் பண்ணுகிறார், நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா நான் உமக்கே தந்துருவேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிற வேலையிலே அப்படியே கர்த்தர் மாற்றி போட்டார். இந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலை கண்டு நீ சோர்ந்து மாத்திரம் போகாதீங்க. துக்கமா இருந்தது போதும், கண்ணீர் விட்டது போதும். தேவ சமூகத்தில் உன் கண்ணீரை விடு. உன் கண்ணீருக்கு பதில் இருக்கு தெரியுங்களா? நம்ம கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிறா. உங்களோட கண்ணீர் வீணா சிந்திராதீங்க கீழே. எங்கெங்க சும்மா சும்மா மனுஷர் முன்னால் அழாதீங்க. இவள் அப்படித்தான். அண்ணால் யார் முன்னால் அழுகிறாள்? கர்த்தர் முன்னால் அழுகிறாள். கர்த்தரை நோக்கி பார்த்து அவள் கூனி கூறினா பண்ண மனுஷனை துக்கித்து அழுகிறாளாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுகிறாள். கஷ்டப்பட்டு கண்ணீரோடு அழுகிறா. அவ்வளோ அப்போ எப்படின்னாக்கா அவள் பாரம் எப்படி இருந்து யோசித்து பாருங்க. அவர் ஈரத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றுகிறா, ஊற்றி கண்ணீர் விட்டு அழுகிறா. எனக்கு தாங்கப்பா, இந்த அவளை நிலை மாறணும்ப்பா, ஜெபம் பண்ணுகிறா. அதிகாரம் 12ஆம் வசனத்தை, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டு இருந்தான். எப்படி ஜெபம் பண்ணுறாருனாக்கா, அது 13 வாசிங்க. அவள் தன் இருதயத்தில் பேசினாள். அசைந்தது, கேட்கப்படவில்லை. ஆகையால் யார் நினைச்சாங்களாம்? ஏலி நினைக்கிறாரு, ஒருவேளை குச்சி போட்டுக்கிறாளேவா, அதுக்கு தான் அப்படி அழுந்து உக்காந்துக்கிறாளே. ஏலி நினைக்கிறார், ஒரு ஊழியக்காரர் ஏலி நினைக்கிறாரு,
ஒருவேளை குச்சி அழிந்துக்கிறாரா, அவர் துக்கம் எப்படி இருந்து யோசித்துப்பா. அண்ணனுடைய துக்கம், மனிதர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, காரியங்களை செய்திருவார். நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இந்த ஜெபம், இந்த அர்ப்பணிப்பு முதல் தீர்க்கதரிசியை யாரை மாற்றினதான்? யார்? இந்த சாமுவேல். இவர் தான் இந்த சாமுவேல். இந்த அர்ப்பணிப்பு தாங்க, இந்த அர்ப்பணிப்பு தான் உன் ஜெபம் இப்படியா மாற்றுகிறதா இருக்கிறது. ஒருவேளை உன்னை குத்தி பேசலாம், உன்னை குறங்கூறி பேசிக்கொண்டே இருக்கலாம். பரவாயில்ல, நீ கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டே இரு, நம்பிக்கையோடு காத்திரு. இந்த ஜெபம் தேசத்துக்கு தீர்க்கதரிசியை கொண்டு வந்தது. இந்த ஜெபம் தேசத்துக்கு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து முதல் தீர்க்கதரிசி யாரு? தீர்க்கதரிசி சாமுவேல். இந்த அர்ப்பணிப்பின் ஜெபம் அவன் முகத்தை கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வந்தது. உன் குடும்பத்துக்கு சேமத்தை கொண்டு வராதா? உன் குடும்ப சூழ்நிலை மாறாதா? யோசித்து பாருங்க. நம்முடைய தேவன் எப்படியாப்பட்டவர்? வல்லமையில் இருந்த தேவன், அவர் மகிமை நிறைந்த தேவன். இவரை பற்றி நம்ம புரிஞ்சு கொண்டோம்னாக்கா எதை குறித்து நம்ம பயப்படவே மாட்டோம், எதை குறித்து நம்ம பயந்து போகவே மாட்டோம். மலை போல வரட்டும் பிரச்சனை, பரவாயில்ல, பனி போல மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். பனி போல மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். நீங்கள் மனிதரை நம்பி ஏமாந்து போகாதீங்க. மனிதர்கள் எப்படி தரமா மழைப்பி, சாத்தன் எப்படியாப்பட்டவன்? தந்திரம் உள்ளவன். உங்களை கீழே தள்ள பார்ப்பான். உன் ஜெபம் கேட்கப்படாது. நீ ஏன் தேவனை நோக்கி போய் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாய்? எத்தனை வருஷம் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு உன் குடும்ப சூழ்நிலை மாறுச்சா? உன் நெருக்கம் மாறுச்சா? உன் நிந்த மாறுச்சா? உனக்கு கேவலமாக கூட பேசிட்டோம், பரவாயில்ல. ஆனால் உன் ஜெபத்தை கேட்குற தேவன் யார் என்று சொல்லி நீ புரிஞ்சு கொண்டாக்கா இதெல்லாம் நீ இதற்கு சோர்ந்தே போக மாட்டாய். உன் காதுக்கு கேட்கக்கூட பிறகு ஏலி சொல்கிறார், அது அவர் காது கேட்க அளவுக்கு சொல்கிறாங்க. இவள் குடிச்சிருக்கிறா, தேவ சமூகத்தில் குடிச்சிக்கிறா. எவ்வளோ எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அவள் துக்கத்தோடு இருதயம் மனம் கசந்து அழுகிறா. எனக்கு கொடுத்துருங்கப்பான்னு. அவள் பாரம் மனிதரால் உன்னுடைய பாரம் மனிதரால் புரிஞ்சு கொள்ள முடியாது. கர்த்தர் மாத்திரத்தான் உன் பாரத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் குடும்பத்துக்கு சேமத்தை கர்த்தர் கொடுத்துருவார். ஒரு மனுஷனை கொண்டு வந்து தேசத்துக்கு தீர்க்கதரிசியாக மாற்றுகிற ஜெபமாய் மாறினது. அதுக்கு தான் பாருங்கள், நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங்கே, உங்களுக்கு உபத்திரம் வருதா சோர்ந்து போகாதீங்க. இந்த உபத்திரத்துக்கு அப்புறம் ஒரு மகிமை இருக்குது, ஒரு கனம் இருக்கிறது. இந்த பாடுக்கு அப்புறம் உன்னை குத்தி பேசுகிறாங்களா, பரவாயில்ல, இதுக்கு அப்புறம் ஒரு மேன்மை இருக்குது. அவங்க கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்திருவார். இந்த பிள்ளையை வரும்போதெல்லாம் எப்படி கனப்படுத்திக்கோங்க யோசித்து பாருங்க. ஒரு கனம் பற்ற ஒரு பாத்திரமாக கர்த்தரை மாற்றிட்டார். இவள் தேவ சமூகத்தில் காத்திருந்த காத்திருப்பு அவள் பிள்ளையே சமூகத்திலேயே தேவ சமூகத்தில் இருக்கும்படியே மாற்றிச்சு. நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து உன் கணவருக்காக ஜெபம் பண்ணுறியா? உன் மனைவிக்காக ஜெபம் பண்ணுறியா? உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறியா? நீ தேவ சமூகத்தில் தேவனை கர்த்தரை நோக்கி நீ காத்திருக்கும் போது உன் பிள்ளைகளை வந்து காத்திருப்பாங்க தேவ சமூகத்தில். நீ முதலாவது இவள் அர்ப்பணித்தா, தேவனை நோக்கி பார்த்து ஒப்பு கொடுத்தா. நீ ஒப்பு கொடுக்கும்போது இவர் தேவ சமூகத்தில் இருந்தாரா இல்லைங்களா? இவள் தேவ சமூகத்தில் இருந்தால் இவள் பிள்ளையும் தேவ சமூகத்தில் இருக்கும்படி கர்த்தர் செய்தார். நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தாக்கா உன் கணவரை கர்த்தருடைய கரம் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் விட்டுரும். உன் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய கரம் கொண்டு வந்து விட்டுரும். இப்படியாப்பட்ட ஜெபமாய் மாறட்டும் உங்களுடைய ஜெபம். இதுதான் மகிமையுள்ள ஒரு ஜெபம். இன்றைக்கு நம்ம ஜெபம் கேட்குற தேவன் யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சாக்க இந்த பிரச்சனைகளாக நீங்கள் சோர்ந்து மாத்திரம் போக மாட்டீங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். பேரிட்டான். எப்படியா அவன் பேர்? சகோதரனை காட்டிலும் கனப்பெற்றவனாக இருந்தான். ஆனால் அவன் பேர் என்ன? யோபேஸ். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் துக்கத்தோடு பிறத்தனால அவன் யோசித்து பாருங்க. அவனை கூப்பிடும் போதெல்லாம் துக்கத்தின் மகனே தான் கூப்பிட்டு இருப்பாங்க. அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்து யோசித்து பாருங்க.
அவருக்கு எவ்வளோ அவமானமாக இருந்தது. கனம் பெற்றவன் தான் மனிதனா, அவர் கனம் பெற்ற ஒரு மனிதனாக தான் இருந்தார். ஆனால் கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டுக்காங்க? துக்கத்தின் மகனே வாடான்னு கூப்பிட்டுக்குவாங்க, துக்கத்தின் மகனே வான்னு கூப்பிட்டுக்குவாங்க. அப்போ கூப்பிடும்போது எவ்வளோ இன்னுக்கும் அவருக்கு சேமாக இருந்தது யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு பெட் நம்ம வச்சு கூடும்போது எவ்வளோ கஷ்டமாகுது, எல்லாருக்கும் முன்னால் கூடும்போது எவ்வளோ கஷ்டமாகுது. அவர் கனம் பெற்ற ஒரு பாத்திரத்தை அப்படி கூப்பிடும்போது எல்லாருக்கும் ஒரு எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் கூடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்பதாக போயிட்டு துக்கத்தின் மகனே வான்னு கூடும்போது எப்படி இருந்துக்கும் யோசித்து பாருங்கள். கஷ்டமாக தானே இருந்துக்கும். அதுதான் அவர் என்ன பண்ணுறாருன்னா 10 வாசிங்க. யாரை நோக்கியா? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று கேட்டுக்கொண்டான். அவனை வேண்டிக் கொண்டதை யார் அருளினா? தேவன் அருளினார். அவர் சொல்ற பாரு, இதான் சொல்ற, அழகா பாரு. யோபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, அப்படி கருத்தா பாயிண்டாக வைக்கிறார் ஜெபத்தை. நீ என்னை ஆசீர்வதிக்கணும்ப்பா, என் எல்லையை பெரிதாக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம்? உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, என்னை துக்கப்படுத்தாதபடிப்பா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடியப்பா என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த வேண்டுதல் ஜபத்தை யார் கேட்டிருந்தான்? தேவன் கேட்டருள் என்ன பண்ணாராம்? அவன் ஜபத்தின்படி அருளிட்டார், அவன் எல்லையை பெரிதாக்கிட்டார். இப்போ யோசித்து பாருங்கள், இப்போ நம்ம யாரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கிறோம்? அண்ணல் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். இவள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கிறான். அவன் சூழ்நிலை மாற்றா இல்லைங்களா? ஒரு ஜெபம் தாங்க, ஒரே ஒரு ஜெபந்தான் உன் சூழ்நிலை மாற்றி போயிடும். கேட்குறவன் பெற்றுக்கொள்கிற வசனம் இருக்கிறது. ஆனால் யார் இடத்துல கேட்குறோம், எப்படியா கேட்குறோம் நம்மளுக்கு தெரியாத நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஜபத்தின் தன்மையை நம்ம புரிஞ்சு கொள்ளுங்க. உன் அறைக்குள்ளே நீ கதவை பூட்டி நீ ஜெபம் பண்ணும்போது, நீ அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் வெளியரங்கமாய் காண்பித்து கொடுக்குற தேவன் தான் நீங்கள் ஜெபம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அவரை தான் நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. மனிதனை நம்பி போனால் ஏமாந்துடுவாய். இந்த தேவத்தை நோக்கி நீ பார்த்துரு. இவன் அப்படித்தான் என் எல்லையை பெரிதாக்கும்பா. பெரிதாக்குனாரா இல்லை? அவன் ஜெபத்தின் படியே, அவன் விண்ணப்பத்தின் படியே கர்த்தர் பெரிதாய் கொடுத்தார். அவன் ஜபத்தை கேட்டார், இம்மிடியேட்டாக அற்புதம் செய்துட்டார். ஏன் உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அற்புதம் ஆகலைனாக்கா, நம்ம ஜெபிக்கிற வண்ணமா ஜெபம் பண்ணுகிறது இல்லை, நம்ம கேட்குற வண்ணமா கேட்குறதே இல்லை. இந்த தேவனை நோக்கி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாக்கா உன் சூழ்நிலை மாறிடும். இந்த தேவன் வந்துட்டார்னா எப்படி சொல்லி இருக்குங்க? இந்த தேவன் நம்ம இடத்துல வந்துட்டார்னா எப்படி சொல்லி இருக்குங்க? எல்லாம் மாறிடுங்க, எல்லாம் நெருக்கம் மாறிடுங்க. ஏன்னா என் நாமத்தில் எங்கே 2 பேர் 3 பேர் கூடி ஜெபம் பண்ணிக்கிறீர்களோ அவங்க மத்தியில் நான் இருப்பேன். நான் அப்பப்போ ஒரு வசனத்தை சொல்லுவேன். யோசுவா ஏதேன் புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது எரிகோ மதில் முன்ன நிற்குது. இவன் அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறான். அது எப்படி நம்ம கடக்குவோன்னு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு சேனாதிபதி வந்து நிற்கிறார், தேவதூதர். அவர் யாருன்னா தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன். அது ஒரு தேவதூதர் வந்து நிற்கிறாரு, இதை பார்க்குறான். அது மட்டும் அது பாவம் நிறைந்த பூமியாக இருந்தது. அந்த தேவத்துடைய காலடி பட்ட மாத்திரத்தில் சொல்கிறாரு, யோசுவா நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, காதலிச்சு கட்டி போடு. அப்போ யோசித்து பாருங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யார் வர்றது? அந்த பரிசுத்த தெய்வமே கடந்து வந்துடுறாரு. அந்த சூழ்நிலை மாறிடுது. அதுதான் அண்ணாளுடைய சூழ்நிலை மாறிச்சு. அந்த யாபசுடைய சூழ்நிலை தான் மாறிச்சு. நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கடந்து வந்துடுறாரு. வந்தால் சூழ்நிலை மாறிடும், உன் நெருக்க மாறிடும், உன் நிந்தா மாறிடும், அவமானம் எல்லாம் மாறிடும். ஏன்னாக்கா அவர் நம்ம தகப்பன் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவன் தான். அவர் உன்னோடு வந்துட்டாக்கா எல்லாம் நெருக்கம் மாறிடும். ஆனால் நம்ம யாரும் நம்ம போயினுங்கிற சொல்லுங்க, இவங்க வந்தாக்கா என் சூழ்நிலை மாறிடும், இவங்க கூட இருந்தாக்கா என்ன நலமாக இருப்பேன், இவங்கெல்லாம் இருந்தாக்கா இன்னும் நம்ம பள்ளத்துக்கு தான் போவோம் கீழே. ஆனால் உன்னை உயர்த்துகிற தேவன் கூட வந்தால் உன்னை உயர்ந்து கொண்டே இருப்பா. நம்முடைய தேவன் உன்னதத்தில் வாசம் செய்கிற தேவன். அவர் வானம் ஒரு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி.
அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். முன் வாழ்க்கையை அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு மாற்றி போடுகிற தேவன், சத்தியமுள்ள தேவனை தான் நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. புரிஞ்சிக்கொள்ளுங்க. இன்றைக்கு நம்ம யாரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம்? அண்ணால் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணா. இந்த யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணா. அந்த 12 வருஷமாக பெரும்பாலான ஸ்திரீ யாரை நோக்கி தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தா? யாரை நோக்கி ஒப்பு கொடுத்து? டாக்டர்கிட்டலாம் ஒப்பு கொடுத்து பார்த்துட்டேன், என் சரீரம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு, வியாதியஸ்தனா ரொம்ப மிகவும் வேதனைப்பட்டுட்டேன். நான் இந்த கர்த்தரை கொடுத்த என் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன். அந்த வஸ்திர தொட்ட மாத்திரத்தை நொடி போவதிலே சுகம், இம்மிடியட்டாக அற்புத ஹீலிங். ஏன் நம்முடைய வாழ்க்கை நடக்காது? இந்த வேதம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவே இருக்கிறது. வானபூமி ஒழிந்தால் என் வாயின் வார்த்தை ஒழுதுன்னு சொன்னார் இல்லையா? இந்த வசனத்தை நம்புறீங்களா? இந்த வசனம் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வேதம் நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது. இந்த வேதத்தை நீ நம்பிட்டீங்கன்னாக்கா எதுக்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அதுக்கு தான் அப்பப்போ சொல்கிறேன் மனைவி கிட்ட, எப்படிப்பா இதெல்லாம் பண்ண, எப்படிப்பா ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. கர்த்தர் காகை கொண்டு போஷித்திருவார். உனக்கு தெரியாத நபர்களை கொண்டு கர்த்தர் நடத்திடுவார். உன்னை அவர் மாத்திரத்துக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உன் வாழ்க்கைய சூழ்நிலை. எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மனைவி சொல்கிறாங்க, எப்போ பார்த்தா என்ன சொல்கிறதுங்க? ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுன்று. இதுதான் ஜெபம். இந்த தெய்வத்தை தான் நான் ஆராதிச்சுன்னுக்கிறேன், இந்த தெய்வத்தை தான் நான் நம்பினுக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றி போட்ட தேவன் தான் இவரு. பாவத்தில் குடிகாரனாக வாழ்ந்திருந்த தேவன் தான் என்னை மதுபான கடைக்கு முன்பதாக வந்து என்னை சந்தித்த தேவன் தான் இவரு. இன்றைக்கு எல்லாருக்கும் முன்பதாக ஒரு மேன்மை உள்ள பாத்திரமாய் இந்த பாவிலே பிரதான பாவியா இருந்தாலும் சரி, அவருடைய பணிக்கு என்று சொல்லி இந்த பாவை தெரிந்து கொண்ட தேவனை தான் எனக்கு யார் எனக்கு தெரியும். அதனால தான் சொல்றேன், இந்த தேவன் இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு, உன் நெருக்கம் மாறிடும். இது நீ அசட்டை பண்ணாதே, இது அசட்டை பண்ணாதே. இந்த வேதத்தின் மூலியமா கர்த்தரோடு இடைப்பட்டு இருக்கிறார். உன் நெருக்கம் மாறணும்னா முழங்கால் படியிடு, நீ ஜெபம் பண்ணு, உன்னை ஒப்பு கொடு. அவள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா, இங்கே ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுத்தா, தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தா, சூழ்நிலை மாறிச்சுங்க. இன்னைக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? இந்த யாபேசை போல, இந்த அண்ணாலை போல என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. ஜெபத்தை கேட்குற தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி நாங்கள் தெரிந்து கொண்டோம்ப்பா. இன்னைக்கு நாங்கள் தகப்பன் நாங்கள் உணர்ந்தோம் ராஜா. நீ எங்கள் மத்தியில் கடந்து வந்து உங்களுடைய பிள்ளைகளோடு தகப்பனே பேசினீங்களாப்பா, அநேகரோடு இடைப்பட்டீங்களாப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மலர், ஒரு புதிய அத்தாயம் திறக்கிறத நாங்கள் உணர்ந்தோம் ராஜா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை உயிர்ப்பிச்சிட்டீங்களாப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களோட குடும்ப சூழ்நிலை மாறும், உன் நெருக்கம் மாறும். என் சமூகத்திலே இதோ உன் வாழ்க்கையை இதோ வீணாயிடுச்சு என்று சொல்லி நீ கலங்கி என் சமூகத்தில் அழுது துக்கித்தாய் அல்லவா? மனிதருக்கு முன்பதாக அழுந்தாய் அல்லவா? இதே மனிதருக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன், நான் உன்னை உயர்த்த போகிறேன். இன்றைக்கு என்னை தேடி நீ உன்னை ஒப்பு கொடுத்தாய் அல்லவா? என் இருதயத்தின் ஆரத்திலிருந்து உன்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்தில் நீ ஒப்பு கொடுத்தாய் அல்லவா? உன் ஜெபத்தை கேட்டேன் மகளே, உன் ஜெபத்தை நான் கேட்டேன். இதோ நான் கடந்து வந்தேன், உன் சிறையிருப்பை மாற்ற கடந்து வந்திருக்கிறேன், கடந்து வந்திருக்கிறேன். வானம் பூமி ஒழிந்தால் என் வாயின் வார்த்தையை ஒழிவதில்லை. நான் சொன்னது செய்கிற தேவன். இதோ உன் கரத்தை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி. இந்த மகிமை உள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார், இந்த மகிமை உள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? நீர் பேசின தேவனுக்கு தகப்ப நன்றி அப்பா, வார்த்தைகளுக்கு நன்றி. எங்களோடு பேசுனீங்க, விசுவாசத்தில் தகப்பன் ஊக்கப்படுத்தி இன்னொரு படி கிட்ட நெருங்கும்படி சேர்த்தீங்களே, உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் கடந்து வந்து பேசினீங்களாப்பா. இந்த வார்த்தை அநேகருக்கு போஜனமா இருக்க போகிறது. நாங்கள் அநேகருக்கு போஜனமா இருக்க போகிறோமே, உமை குறித்து நாங்கள் அநேகருக்கு சொல்ல போகிறோமே. உமக்கு நன்றி. ஒரு ஜெபம் அப்பா, சாமுவேலை எழுப்பினது ராஜா, தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லும்படி அநேகர் தகப்பனே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி திரள் கூட்டம் ஓடி வந்தது போல உன் சபையை நோக்கி ஓடி வருவார்கள். என் வார்த்தைகளை கேட்க, என் சத்தத்தை கேட்க ஓடி வருவார்கள். என் சமூகத்தில் விழுந்து கிடப்பாங்க. என் கரந்து செய்து முடிக்கும், என் கரந்து செய்து முடிக்கும். உம்முடைய வார்த்தைக்கு நன்றி அப்பா.
உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி. என் நாமத்துக்கு மகிமையா உங்களை வேறு பிரித்து நீர் எனக்குரியவர்கள் என்று சொல்லி நீர் தெரிந்து கொண்டு முத்திரை போட்டு இருக்கிறீர். நாமத்துக்கு மகிமைகள் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி. நாம மாத்திரம் மகிமைப்பட்டுட்டோம். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகர் மீட்பர் ஜெபிக்கல் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபரங்களை மறவாது இருப்பாயாக. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக.